6 மாவட்டங்களில் வந்து கல்லறை தோட்டங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை என்ன? மார்த்தட்டி சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கல்லறை தோட்டத்திற்கான கபர்ஸ்தானத்துக்கான இடத்தை கொடுக்கும் பொழுது அங்கே யாரை வைத்து கொடுத்தார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய கேள்வி என்பது ஒட்டுமொத்த கிறிஸ்துவருடைய கேள்வி என்ன என்றால், அன்றைக்கு அந்த ஆணை வழங்கும் பொழுது சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் எங்கே போனார், வகுப்பு போர்டினுடைய தலைவர் எங்கே போனார்? நல்லா கவனிக்கணும். அதாவது சிறுபான்மையை பிரித்தாளக்கூடிய ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவருடைய பேர் போடலை அப்படின்னு சொல்லி அமைச்சர் மேடையில் வச்சுக்கிட்டு அதை கண்டிச்சாரு கூட்டணி கட்சியினுடைய. ஆமாம் சார், எல்லா இடத்துலையுமே கூட்டணியை ஒன்றும் இல்லை. லாஸ்ட் இதில் தண்ணி திறந்துள்ள செல்வ பெருந்தொகை சார் பல வருத்தத்தை தெரிவிச்சார். ஏன் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா மக்கள் பிரதிநிதி? அப்போ கூட்டணி கூட இவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் கூட்டணிக்குரிய முக்கியத்துவத்தை இவங்க கொடுப்பது கிடையாது. இவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இப்போ நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு 6 மாவட்டத்தில் கல்லறை கொடுத்துட்றாங்களே, இதே பல்லாவரத்தில் 2021 கல்லறை கேட்டுட்டு இருக்காங்க. இதே பல்லாவரம், அங்கே கருணாநிதி எம்எல்ஏ இருக்கிறாரு, பல்லாவரத்தில் கல்லறை கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் பல்லாவரத்தில் ஜைன் சியோன் காம்ப்ளெக்ஸில் உட்கார்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது நேற்று வந்துருச்சு. நாங்கள் இந்த வருஷம் எங்களுக்கு கல்லறை ஒதுக்காதனால வரக்கூடிய தேர்தலை நாங்கள் கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கிறோம். சாதாரண ஒரு சாமானிய மனிதன் போய் சிஎம் பார்க்க முடியாது, ஏன்னா அப்படி கட்டமைச்சிட்டாங்க. இல்லை, இது ரொம்ப பெரிய அபாண்டமான ஒரு உண்மை சார். அன்னைக்கு போகக்கூடிய ஆளெல்லாம் ஒரு இயக்கத்தினுடைய உறுப்பினருக்கு, ஒரு வாரிய உறுப்பினருக்கு, ஒரு ஆணைய உறுப்பினருக்கு வந்து பணம் கொடுத்தீங்கன்னா கூட்டு போய் உங்களை சிஎம் பார்க்க வைப்பாங்க சார். இந்த அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஒதுக்குகிறார்கள். ஒதுக்கி அரசியல் ஆதாயத்திற்காக பிரிவினைகளை உண்டு பண்ணி, சிறுபான்மை ஆணைய தலைவர் பின்னாடி ஒரு டீமு, பிரிவினை அரசியல் சார். ஒரு நேரத்தில் பிரதான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் வர முடியல, உங்களுக்கு நல்லா தெரியல. 2011 எத்தனை 23 24 சீட்டு, ஒரு முறை 96 மைனாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சாங்கல்ல. அப்போ அன்னைக்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இவங்களை வந்து புறந்தள்ளிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்லை, சிறுபான்மை மக்கள் தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க சார். 26 அதற்கான தக்க பாடம் புகட்ட ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னபடி இப்போ 2026 தேர்தலுங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 4 முனை போட்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய பேசுபொருளாகவே. இப்போ சிறுபான்மை மக்கள் ஓட்டு எங்கே தெரியுமா பிரியும்? கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு திமுக பக்கம் இருக்கிறதை கட்டாயம் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பொன்னார் ஜெயிச்சதை கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது சாதிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் அவருக்கு அதிகமாக. சாதிய பின்புலன்னு சொல்லுவீங்க, செல்வாக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு மனுஷனுக்கு அரசியலில் வந்தால் எல்லாம் தேவை. ஒன்றும் இல்லாத உங்களையும் எண்ணியமா கேண்டிடேட்டை நிப்பாட்டுவாங்க. திரு சீமான் அவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்மை காலங்களில் வந்து கிறிஸ்துவ பேரியக்கத்தினுடைய தோழர்களை எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக போய் சந்திச்சுட்டு வர்றாரு. அவருடைய சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கருத்துக்கள் எல்லாம், அவர் பேசுறது எல்லாமே மக்களுக்கு பிடித்திருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு கூட்டணியுள்ள வந்தால் மட்டும்தான், தனித்து நின்னால் என்னைக்கும் வரவே முடியாது. விஜய் அவர்கள் கூட்டணி இல்லாமல் நிற்க முடியுமா? இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் கூட்டணி வேணும்னு சொல்றீங்க. சரி, விஜய் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா அமைப்பு கட்சி நடத்திட்டு வராங்க. இவருக்கு இதுதான் முதல் தேர்தல். இப்போ விஜய் அவர்களுக்கு கூட்டணி தேவை இருக்காதா சார்? விஜய் கூட்டணி அமைச்சு கொண்டு இருக்கிறாரு சார். விஜய் சார் கூட்டணியா தான் சந்திப்பாருங்க. கூட்டணி அமைச்சு கொண்டிருக்காரு. அவர் கூட்டணி, அவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் வேட்பாளர் தான் நான் சொன்னாரே தவிர கூட்டணி இல்லை என்று அவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுவேன். ஒரு சில அமைப்பு மாத்திரமே முதலமைச்சரை சந்தித்து கொண்டு முதலமைச்சருக்கு நாங்கள் தான் சொல்லி இன்னைக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் சமூக நீதி அரசை நிச்சயம் அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாட்கள் சிறுபான்மை மக்களை ஆயத்தமாயிட்டாங்க.
ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்துல விருந்தினரா யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பேராயர் மேஷக் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவ கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர். வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமா? நல்லா இருக்கும் சார். ஃபாதர், தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய வார்த்தை சிறுபான்மையின மக்களுக்கு நலம் செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கு அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது தொடர்பாக சிறுபான்மையின மக்களுக்கு நன்மை செய்யும் விதமாக பல திட்டங்களை தீட்டியிருக்கோம் அப்படின்னும் அவங்க பட்டியலிடுறாங்க. கடந்த நவம்பர் 1ஆம் தேதி 6 மாவட்டங்களில் வந்து கல்லறை தோட்டங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை என்ன? நல்ல ஒரு கேள்வி சார். நான் உண்மையிலே இந்த கேள்வி எடுத்தோடனே கேட்பீங்கன்னு நினைக்கல. ஆக்சுவலாக 1ஆம் தேதி கல்லறை தோட்டம், கபர்ஸ்தானம், இஸ்லாமியர்களுக்கு கபர்ஸ்தானமும் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டமும் 6 மாவட்டத்தில் முதலமைச்சருடைய தலைமையில் இடஒதுக்கீடுக்கான ஆணை கொடுத்தது உண்மை. அது வரவேற்கத்தக்கது. அது நிச்சயமாக ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்கள் இஸ்லாமிய சார்பாக சிறுபான்மை என்ற முறையில் நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த சிறுபான்மை கொடுக்க வேண்டிய அந்த கல்லறை தோட்டத்தில் யாரை அழைத்து கொடுக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சிறுபான்மை ஆணையத்தை கொண்டு வந்து சிறுபான்மை மக்களுக்காக ஒரு ஆணையம் இருக்கிறது என்று மார்த்தட்டி சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நவம்பர் 1ஆம் தேதி கல்லறை தோட்டத்திற்கான கபர்ஸ்தானத்துக்கான இடத்தை கொடுக்கும் பொழுது அங்கே யாரை வைத்து கொடுத்தார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே முதலமைச்சர் இருக்கிறார், துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், என்னுடைய கேள்வி என்பது ஒட்டுமொத்த கிறிஸ்துவருடைய கேள்வி என்ன என்றால், அன்றைக்கு அந்த ஆணை வழங்கும் பொழுது சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் எங்கே போனார், சிறுபான்மை நல வாரியத்தினுடைய தலைவர் எங்கே போனார், வகுப்பு போர்டினுடைய தலைவர் எங்கே போனார்? நல்லா கவனிக்கணும். அதாவது சிறுபான்மையை பிரித்தாளக்கூடிய ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். சிறுபான்மைகளை ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, பல அணிகளை உருவாக்கணும், பல அணிகளை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணிகளுக்கு பின்னாடி வரணும்னு சொல்லி ஒன்றா இருந்தாங்கன்னா அது நமக்கு வீக்னஸ்ன்னு சொல்லி ஒரு பிரித்தாளக்கூடிய அரசியலை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு. சமூக நீதினா என்ன சார் சமூக நீதி? இப்போ அந்த சிறுபான்மை ஆணைய தலைவர் ஒரு ஃபாதர், ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்த ஒரு ஃபாதரை கொடுத்துருக்கிறீங்க. எங்கே போனார் அந்த ஃபாதர்? ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைத்தீர்கள். சிறப்பு குழு 1.5 மாசத்துல 6 மாவட்டத்தை போய் நாங்கள் சென்று ஆய்வு செய்து 6 மாவட்டத்தில் கல்லறை தோட்டம் கொடுக்கலாம் என்று சொல்லி நவம்பர் 1ஆம் தேதி நீங்கள் கல்லறை தோட்டம் கொடுக்கிறீர்கள், அதை வரவேற்கிறேன். ஆனால் 1.5 மாசத்துல ஆய்வு செய்து 6 மாவட்டத்தில் நீங்கள் கொடுக்க முடியுமானால் சிறுபான்மை ஆணையம் 4.5 வருஷமா ஆய்வு செய்து கள ஆய்வு செய்து கருத்தரங்கு நடத்தி கலந்தாய்வு கூட்டம் நடத்தி அவர்கள் போய் சுற்றுப்பயணம் செய்து அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் வாங்கின மனுக்கள்னால அவர்களால் இந்த 4.5 வருஷம் கல்லறை கொடுக்க முடியவில்லையா? நீங்கள் யாரை வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு அங்கே முக்கியத்துவம்? அங்கே நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு சிறுபான்மையினுடைய பிரிவினுடைய தலைவர், கட்சியினுடைய தலைவருக்கு நான் என்னுடைய கேள்வி ஒன்று தான் சார். நீங்கள் கல்லறைக்கு இடம் ஒதுக்குறது வந்து திமுக அறக்கட்டளை சார்பா அல்லது அரசு நிலத்தை கொடுக்குறீங்களா? தமிழ்நாடு அரசு தானே அந்த நிலத்தை ஒதுக்குது. அரசு நிலத்தை ஒதுக்குனா புரோட்டோகால்ல யார் வரணும்? அரசு நிலத்தை ஒதுக்குறீங்க. திமுக அறக்கட்டளை நிலனா திமுகவுடைய கட்சிக்காரர்கள், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க வரலாம். நீங்க கொடுக்கறது அரசு நிலம். அரசு நிலம் என்பது மக்களுடைய வரி பணத்தில் நீங்கள் அரசுக்கு கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு செய்யக்கூடிய சலுகைகளை செய்யும் பொழுது என்னுடைய கேள்வி என்னன்னா, அதே கூட்டத்தில் அதே கல்லறை கொடுக்கக்கூடிய அதே இடத்துல வந்து ஒரு ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்போ எங்க ஆணைய தலைவர் எங்கே போனார்? ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபாதர், ஒரு மத போதகர். அவரால் வந்து கப்பம் கட்ட முடியாது, பணம் கொண்டு வந்து கட்சிக்கு கொடுக்க முடியாது. ஆதாயம் யார் மூலியமா வரும்? கட்சிக்காரங்களை வச்சாதான் ஆதாயம் வரும். அரசு வந்து கட்சிக்காரங்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சா அவர் ஒரு இயக்கத்தை நடத்துறாரு, அவருக்கு பின்னாடி பல பேர் இருக்கிறாங்க. நானா கேட்குறேன்னா, சிஎம் புரோட்டோகாலில் ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு இயக்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு என்ன சார் வேலை? அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே, கவர்மெண்ட் தானே கல்லறை கொடுக்குறீங்க. அப்போ கவர்மெண்ட் கொடுக்கறதுல ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இயக்கத்தை நடத்துறேன்னா என் உறுப்பினர்களுக்கு அங்கே என்ன வேலை? வாரிய உறுப்பினர்கள், ஆணைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே, அப்போ தலைவர்கள் எங்கே போனார்கள்?
வகுப்பு போர்டுக்கான அபிஷியல்ஸ் அங்க வரல. அப்போ வகுப்பு போர்டு தலைவர் எங்க? வகுப்பு போர்டுக்குன்னு ஒரு தலைவர் எம்பியை வச்சிருக்கீங்க. அழைப்பே விடுக்கலையா இல்ல அவங்க இதை புறக்கணிச்சிட்டாங்களா? இல்ல அவங்க எப்படி சார் அரசு அழைத்தா எப்படி சார் புறக்கணிப்பாங்க? அழைப்பு கொடுக்கல, இவங்க அழைப்பே கொடுக்கல. அதுதான் அரசியல், அதுதான் மாடல், அதுதான் மாடல். அழைப்பு கொடுத்தா இப்போ சிஎம் ஆபீஸ்ல இருந்து அழைப்பு போனா எப்படி ஆணைய தலைவர் வராம இருப்பாங்க, வாரிய தலைவர் வராம இருப்பாங்க? வகுப்பு போர்டினுடைய இன்னைக்கு தலைவரா இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனி அவர்கள் எம்பி, அவர் வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு. அப்ப கூட்டணி கட்சி இன்னைக்கு நீங்க ஓரம் கட்டிட்டீங்கல்ல. இன்னைக்கு உண்மையில இப்ப நீங்க சொன்னோன்னு எனக்கு இந்த கேள்வி இடைமறிக்கிறேன். சமீபத்துல கூட ஒரு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல ஒரு கூட்டத்துல கூட நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவருடைய பேரு போடல அப்படின்னு சொல்லி அமைச்சர் மேடையில வச்சுக்கிட்டு அதை கண்டிச்சாரு கூட்டணி கட்சியினுடைய. ஆமா சார், எல்லா இடத்துலயுமே கூட்டணிய ஒண்ணும் இல்ல. லாஸ்ட் இதுல தண்ணி திறந்துள்ள செல்வ பெருந்தொகை சார் பல வருத்தத்தை தெரிவிச்சார். ஏன் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா மக்கள் பிரதிநிதி? அப்ப கூட்டணி கூட இவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா கூட்டணி கூடிய முக்கியத்துவத்தை இவங்களுக்கு கொடுப்பது கிடையாது, கூட்டணிக்கு வேண்டிய வாய்ப்புகளை கொடுப்பது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுடைய பணம் வந்து எந்த பணம்? இது அரசு பணத்துல நில ஒதுக்கிடுறீங்க. அப்ப இந்த சிறப்பு குழு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு வகுப்பு போர்டினுடைய உறுப்பினர் 2 பேருமே இன்னைக்கு சிறப்பு குழுல 1.5 மாசம் தான் அமைச்சிச்சு தமிழ்நாடு அரசு. 1.5 மாசத்துல போய் 6 மாவட்டத்துல கல்லறை தோட்டத்துக்கு இடம் கொடுக்க முடியுமானால் 4.5 வருஷம் அரசு என்ன செய்தது? 4.5 வருஷம் சிறுபான்மை ஆணையம் என்ன செய்தது? அப்ப சிறுபான்மை ஆணையத்தை இந்த அரசு மதிக்கவில்லையா? அப்ப சிறுபான்மை ஆணையத்தை ஏற்படுத்தின முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தானே இதை ஏற்படுத்தினாரு. நாங்க சிறுபான்மை பாதுகாவலர், சிறுபான்மைக்கு நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம், சிறுபான்மைக்கு இரவும் பகலும் தூண் நிற்போன்னு சொல்றீங்களே. உங்க நிகழ்ச்சியிலேயே சிறுபான்மையை நீங்க வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களே. அணி சார் இங்க தனித்தனியா ஒரு அணி இருக்கு சார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர் ஒரு அணி, சிறுபான்மை செயலாளர் அவர் ஒரு அணி, மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் ஒரு அணி, மாண்புமிகு பொருளாதார மேம்பாட்டு கழக தலைவர் அவர் ஒரு அணி. எப்படி திமுக தனித்தனியா முதலமைச்சர் ஒரு அணி, துணை முதலமைச்சர் ஒரு அணி, கனிமொழி அக்கா ஒரு அணி, எப்படி சபரிசன் அண்ணன் ஒரு அணி, இப்படி தனித்தனியா ஒரு அணி இருக்கோ அதே போல இந்த சிறுபான்மைக்குள்ள தனித்தனியா பிரிச்சிருவாங்க. ஆணைய தலைவர் அவருக்கு ஒரு தனியா ஒரு அணி இருக்கும், வாரிய தலைவருக்கு ஒரு அணி இருக்கும். இவங்க என்னன்னா பிரித்தாளக்கூடிய அரசியல், இவங்க ஒற்றுமையா இருக்கக்கூடாது. இப்ப நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு 6 மாவட்டத்துல கல்லறை கொடுத்துன்றாங்களே. இதே பல்லாவரத்துல 2021 இருந்து கல்லறை கேட்டுட்டு இருக்காங்க. இதே பல்லாவரம், அங்கே கருணாநிதி எம்எல்ஏ இருக்கிறாரு, பல்லாவரத்துல கல்லறை கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் பல்லாவரத்துல ஜைன் சியோன் காம்ப்ளெக்ஸ்ல உட்கார்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது நேற்று வந்துருச்சு. நாங்க இந்த வருஷம் எங்களுக்கு கல்லறை ஒதுக்காதனால வரக்கூடிய தேர்தலை நாங்கள் கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கிறோம். அது எது அப்ப சமூக நீதி? எது கிறிஸ்துவர்களுக்கு நீங்க கொடுத்திருந்தா பல்லாவரத்துல உங்களால கொடுத்துருக்கலாமே. நான் வந்து ஒரு பொதுவான பேராயரா கிறிஸ்துவ உணர்வோடு கிறிஸ்துவ மக்களுக்காக பேசுகிறேன். ஏன் இதை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு முதலமைச்சரை பார்க்க போன கூட்டத்துல நீங்க 1ஆம் தேதி நியூஸ்ல பாத்தீங்கன்னா வந்துடும், உங்களை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. 1ஆம் தேதி சிஎம் பார்க்க போன கூட்டம் எல்லாம் பணம் கொடுத்தா சிஎம் பார்க்கலாம் சார். சாதாரண ஒரு சாமானிய மனிதன் போய் சிஎம் பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி கட்டமைச்சிட்டாங்க. இல்ல இது ரொம்ப பெரிய அபாண்டமான ஒரு இது உண்மை சார். அன்னைக்கு போகக்கூடிய ஆளெல்லாம் ஒரு இயக்கத்தினுடைய உறுப்பினருக்கு, ஒரு வாரிய உறுப்பினருக்கு, ஒரு ஆணைய உறுப்பினருக்கு வந்து பணம் கொடுத்தீங்கன்னா கூட்டு போய் உங்களை சிஎம் பார்க்க வைப்பாங்க சார். அதை தான் சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்றாரு. ஒரு சாமானிய அரசியல் ஆதாயம் இருந்தா மட்டும்தான் நீங்க அவரை போய் சந்திக்கலாம், முதலமைச்சரை பார்க்க முடியும். சாதாரண ஆள் பார்க்க முடியாது. நீங்க கூட்டு போயிருங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் இயல்பா எல்லாரையும் முதல்வர் அணுகிற விதத்துல இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா சிறுபான்மையின மக்களின் காவலன் வந்து நாங்க தான் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க சார். ஆனா நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க சார். இது குற்றச்சாட்டுன்றதை நீங்க புரியணும், மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலும் ஏன் முதலமைச்சருக்கு தெரியாதா சிறுபான்மை ஆணைய தலைவர் எங்கே போனார்? குற்றச்சாட்டை விடுங்க. சிறுபான்மை ஆணைய தலைவர் எங்கப்பா இன்னைக்கு கல்லறைக்கு இடம் கொடுக்குறோம், 6 மாவட்டத்துல கபர்ஸ்தானத்துக்கு இடம் கொடுக்குறோம், 6 மாவட்டத்துல கல்லறைக்கு இடம் கொடுக்குறோம், ரொம்ப வரவேற்கத்தக்கது, நல்லது, அரசுக்கு நல்ல பெயர். ஆனால் அவருக்கு தெரியாதா ஒரு ஃபங்க்ஷன் சார், ஒரு ஊரக வளர்ச்சி துறையில ஒரு நிகழ்ச்சி, அதுல புரோட்டோகால்ல யார் யார் வரணும்னு தெரியாதா முதலமைச்சருடைய அலுவலகத்துல? கல்வித்துறையில ஒரு ஃபங்க்ஷனு, எப்படி சார் நீங்க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சரை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு கல்வித்துறை ஆணைய தலைவராக இருக்கிற திண்டுக்கல் லியோனியை நீங்க ஒதுக்கிடுவீங்களா? அவர் கல்வித்துறையில தான் இருக்கிறாருல, பாடநூல் கழகத்தினுடைய அப்ப அவர் கல்வித்துறையில வர்றாருல. அப்போ ஒரு கல்வித்துறை நிகழ்ச்சினா எல்லா கல்வித்துறையும். இது ஒரு சிறுபான்மை நிகழ்ச்சி. இப்போ உங்களுக்கு முஸ்லிம்ஸ்க்கு யாரு? வகுப்பு போர்டு தலைவர்.
கிறிஸ்டின்ஸ்க்கு யாரு? சிறுபான்மை தலைவர். அப்ப இந்த 2 தலைவர் எங்க போனாங்க தான் என்னுடைய கேள்வி. இது முதலமைச்சருக்கு ஏன் தெரியாது? அமைச்சருக்கு இந்த அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஒதுக்குகிறார்கள். ஒதுக்கி அரசியல் ஆதாயத்திற்காக பிரிவினைகளை உண்டு பண்ணி, சிறுபான்மை ஆணைய தலைவர் பின்னாடி ஒரு டீமு, பிரிவினை அரசியல் சார். பல அணிகளா பிரிஞ்சு இவங்களை ஒண்ணு சேர்ந்து விட்டுறக்கூடாது. ஒண்ணு சேர்ந்தா நமக்கு ஆபத்து. நீங்க சொல்லுங்க சார். நீங்க வந்து எத்தனையோ நீங்க இந்த கருத்தை முன்வைக்கும் போதுதான் எனக்கு ஒரு வேற விஷயம் தோணுது. என்னன்னா, இப்ப சென்ற முறை 2021 தேர்தலில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மைனாரிட்டிஸ்னுடைய ஓட்டு எல்லாமே மொத்தமா திமுகவுக்கே போய் சேர்ந்ததுனாலதான் அவங்க வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத ஜெயக்குமார் அவர்கள் கூட, ஏடிஎம்கேனுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க பிஜேபி கூட கூட்டணியில இருந்ததுனால எல்லா சிறுபான்மையின மக்களும் வந்து ஒரே அணிக்கு வந்து திமுக ஓட்டு போட்டுட்டாங்க. நான் 0ல இருந்து என்னுடைய தொடங்குற வாக்கு சதவீதத்தை அப்படின்னா, திமுக சிறுபான்மையினருடைய 8% வாக்கை மொத்தமா வாங்கி 8ல இருந்து தொடங்குது. சிறுபான்மையின மக்கள் எல்லாமே திமுக ஆதரவா போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி, அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருந்தாரு ஒரு கேள்விக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு சொல்ற தகவலை பார்த்தா, அப்போ சிறுபான்மையின மக்களை இவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா, இவங்களுடைய வெற்றிக்கு காரணமானவங்களையே இந்த அரசியை ஒதுக்குது. அதாவது ஜெயக்குமார் சார் சொன்னது வந்து அவருடைய தொகுதிக்கு அது கரெக்ட். ஆனால் ஒட்டு மொத்தமும் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் புறக்கணிக்கவில்லை என்பதை நான் ஆணித்தரமாய் பல முறை நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தால் எதற்கு சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில எப்படி ஒரு பிஜேபியினுடைய கேண்டிடேட் ஜெயிச்சார்? நீங்க 8% ஓட்டு சொல்றீங்க. இன்னைக்கு 22% கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து விட்டது. இன்னைக்கு 22% ஓட்டுகள் வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் எதற்காக நாகர்கோயில்ல ஒரு பிஜேபியினுடைய எம்எல்ஏ ஜெயிச்சார்? கன்னியாகுமரியில எப்படி ஒரு அதிமுகவுடைய எம்எல்ஏ ஜெயிச்சார்? நீங்க வந்து பிஜேபி எத்தனை சதவீதம் சார்? திமுக அதிமுக வித்தியாசம் 3% சார். கிட்டத்தட்ட 34 தொகுதியில 1000க்கு உட்பட்ட ஓட்டுல தான் இது பண்ணியிருக்கிறாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்ப சிறுபான்மை மக்கள் ஒதுக்கி இருந்தா எதுக்கு? நான் மறுபடியும் அதே தானே சொல்றேன். எதனால உங்களுக்கு கோயம்புத்தூர்ல 11 தொகுதியில ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல? சிறுபான்மை மக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா அங்க ஜெயிச்சிருக்கணுமா? எப்படி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஜெயிச்சாங்க? புரியுதுங்களா? அது ராயபுரம் தொகுதிக்காக அவர் பேசினாரே தவிர, ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுடைய மனநிலைமை அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுனால தோல்வி என்பது அது 2வது தான். மக்கள் வந்து 10 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு மாற்றத்தை பார்த்தாங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. ஒரு முறை ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அப்படி ஆட்சி மாற்றம் அவர்களுக்கு தேவை. உண்மையிலே சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் புறக்கணிச்சிருந்தாங்கன்னா நிலைமை இன்னைக்கு எப்படி தெரியுமா வந்திருக்கும்? பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி சிறப்பான ஆட்சி செய்து சிறுபான்மை மக்களுக்கு மாசம் 5000 ரூபாய் சலுகை கொடுத்து பல மாகாணங்களை உருவாக்கி முதலமைச்சரை உருவாக்கின வெறும் 11 தொகுதியோட அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதிமுக 11 தொகுதியாக ஜெயிச்சிச்சு. வலுவான கூட்டணி, 77 இடங்கள், வலுவான கூட்டணியோட சிறுபான்மை மக்கள் ஆதரவோட தான் அவங்க ஆட்சி மறுபடியும் பிரதான எதிர்கட்சியாக வர முடிஞ்சிச்சு. ஒரு நேரத்தில் பிரதான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் வர முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும்ல. 2011 எத்தனை 23 24 சீட்டு. ஒரு முறை 96 மைனாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சாங்கல்ல. அப்ப அன்னைக்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இவங்களை வந்து புறந்தள்ளிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்ல, சிறுபான்மை மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க சார். 26ல் அதற்கான தக்க பாடம் புகட்ட ரெடியா இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு, அதாவது யார் வந்து சரியா உங்களுக்கு பணங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் கொடுப்பாங்களோ அவங்க தான் முதலமைச்சரை பார்க்க முடியும்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவரை வச்சுக்கிறீங்க. அரசு புரோட்டோகால் பிரகாரம் ஆணைய தலைவரையோ வாரிய தலைவரையோ வகுப்போடு தலைவரையோ நீங்க புறக்கணிக்கிறீர்கள் என்றால் எப்படி சிறுபான்மைக்கு நீங்கள் ஆதரவு என்று சொல்ல முடியும்? இப்ப சிறுபான்மை மக்கள் பிரச்சனைனா யார்கிட்ட போறாங்க? ஆணைய தலைவர்கிட்ட போறாங்க. முஸ்லிம்ஸ் பிரச்சனைனா யார் போறாங்க? வகுப்போடு கிட்ட போறாங்க. நலவாரியத்தில் பிரச்சனை யார் போறாங்க? நலவாரிய தலைவர் போறாங்க. அப்ப இந்த 3 பேரையும் அமைச்சது அரசு தானே. 3 பேருக்கும் அரசு புரோட்டோகாலு, அரசு அலுவலகம், அரசு காரு, அரசு பாதுகாப்பு. அப்ப இதெல்லாம் எதுக்குன்ற நானு. அப்ப இதெல்லாம் நீங்க வச்சுக்குவீங்க. ஆனா சிஎம் கிட்ட மட்டும் இவங்களை கூட்டு போய் நிக்க வைக்க மாட்டீங்க. இது யாருக்கு தெரியுது? வெளியில யாருக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்னபடி இப்ப 2026 தேர்தலுங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான தேர்தலா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 4 முனை போட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய பேசு பொருளாவே இருக்கு.
அது வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு இருக்குமா, அல்லது நாம் தமிழர் அவங்களுக்கு இருக்குமா, தனிச்சு நிற்கக்கூடிய நாம் தமிழருக்கு இருக்குமா, அல்லது இப்போ அண்மையில இந்த தேர்தலை முதல் தேர்தலா சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய பேசு பொருளா இருக்கு. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? இப்போ 2026 அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுனால சிறுபான்மை மக்கள் ஓட்டு வந்து அதுல எந்த விதமான மாற்றமே இருக்காது. ஏன்னா இது 21 தேர்தல் காலம் கண்டவங்க. பாராளுமன்ற தேர்தலில் தான் கூட்டணியிலன்னு சொல்லி பிரிஞ்சாங்களே தவிர சட்டமன்றத்தில் ஆல்ரெடி 2021 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு இவங்க கூட்டணியில வந்துதான் நின்னார்கள். அதனாலதான் பிஜேபி 4 சீட்டு கிடைச்சிச்சு, மற்ற திமுக அதிமுக கூட்டணி எல்லாம் சேர்த்து 77 சீட்டு வந்துச்சு. இப்போ சிறுபான்மை மக்கள் ஓட்டு எங்க தெரியுமா பிரியும்? கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு திமுக பக்கம் இருக்கிறதை கட்டாயம் அண்ணன் விஜய் அவர்கள் தட்டி செல்வார்கள். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணன் விஜய் பக்கம் நல்ல சிறுபான்மை அலைகள் போய் கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் பல சிறுபான்மை தலைவர்கள் அவரை பார்ப்பதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுடைய பக்கம் இருக்கிற சிறுபான்மை மக்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. போறதா இருந்தா அன்னைக்கே ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரை எப்படி வீட்டுக்கு 11 சீட்ல அமைச்சாங்களோ அன்னைக்கே அதிமுகவையும் பிஜேபி அமைச்சிருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவங்க அதிகம் இருக்கக்கூடிய இடம் எது சார்? நேற்று முதலமைச்சர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உடன்பிறப்பை வாழ்றாரு. திருநெல்வேலியில நீங்க ஜெயிக்கலன்னா அங்க வகாப்புன்ற எம்எல்ஏக்கு மாவட்ட செயலாளருக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இல்லைன்னா உங்களுக்கு என்ன இல்லை எல்லாரையும் தூக்கிடுவேன். அப்ப திருநெல்வேலியில யார் அதிகம் இருக்கிறது? சிறுபான்மை மக்கள். எப்படி நீங்க அங்க இருக்கிற ஒரு அண்ணன் நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்தீங்க? எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அவர் என்ன இதா பிஜேபி கட்சியில தானே நின்னாரு, கூட்டணியில் தானே நின்னாரு. அன்னைக்கு நீ உங்களால் திருநெல்வேலியை கைப்பற்ற முடியலையே. இல்ல அதுவே என்ன சொன்னாங்க அப்படின்னா அது அவரோட சொந்த செல்வாக்குனால அந்த தொகுதியில அவர் வெற்றி பெற்றாரு. சொந்த செல்வாக்குன்றது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுக்கு கட்சியினுடைய அடையாளம் தான். கட்சி அடையாளம் எந்த லோகோல நிக்கிறாரு? தாமரை சின்னத்துல நிக்கிறாரு. அப்ப இந்த முறை சொந்த செல்வாக்கு இருக்காதா? இந்த முறை திருப்பி 2026 நின்னா செல்வாக்கு இதோட இப்ப கூடி இருக்குமே. இப்ப 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், இப்ப மாநில தலைவர். அப்ப எப்படி திருப்பி நீங்க ஜெயிக்க முடியும்? திருநெல்வேலி எப்படி கைப்பற்ற முடியும்? நாகர்கோயில்ல ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களும் நாகர்கோயில்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப நாகர்கோயில்ல ஒரு காந்தின்ற ஒரு எம்எல்ஏ ஐயா ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் நாகர்கோயில் மக்கள் நீங்க ஓட்டு போட்டீங்க? அன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு? இதே 39 தொகுதியில ஒரே ஒரு தொகுதி பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை மட்டும் நீங்க எப்படி எம்பியா தேர்ந்தெடுத்தீங்க? அதே கன்னியாகுமரி மாவட்டத்தை தானே தேர்ந்தெடுத்தீங்க. சிறுபான்மை எதிர்ப்புனா ஓட்டுல தானே சார் காமிக்கணும். நீங்க சும்மா வாயிலையும் பேப்பர்லயும் நான் இங்க சிறுபான்மை, எங்க இருந்து சிறுபான்மை ஓட்டு போடும்போது நீங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பொன்னார் ஜெயிச்சதை கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா அது சாதிய பின்புலத்தில் இயங்கக்கூடிய வாக்குகள் அவருக்கு அதிகமா வருவதற்கு சாதிய பின்புலன்னு சொல்லுவீங்க, செல்வாக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு மனுஷனுக்கு அரசியல்ல வந்தா எல்லாம் தேவை. ஒண்ணு இல்லாத உங்களையும் என்னையுமா கேண்டிடேட்டா நிப்பாட்டுவாங்க? ஒரு செல்வாக்குள்ளால தானே சார் நிப்பாட்டுவாங்க. அந்த செல்வாக்கு வந்து ஒன்று அரசியல்ல இருப்பாரு, இல்லைன்னா ஜாதியை சார்ந்து இருப்பாரு. இப்ப தென் மாவட்டங்களில் போனா தேவர் சமுதாயத்துக்கு என்று ஓட்டு இருக்குது, நாடார் சமுதாயத்துக்கு என்று ஓட்டு இருக்கிறது, தலித் சமுதாயத்துக்கு ஓட்டு இருக்கு. இதை பார்த்து தானே கேண்டிடேட்டை பிரிக்கிறாங்க. அப்போ ஒன்று ஃபேஸ் வேல்யூவு, ரெண்டாவது ஜாதி அடிப்படை, மூணாவது நல்ல ஃபெமிலியரான ஆளு. இவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு எனக்கு சீட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களே. அப்ப அப்படிப்பட்ட கேண்டிடேட் இப்போ காந்தின்ற எம்எல்ஏ எல்லாம் ஒன்றும் ஃபெமிலியர் ஃபேஸ்லாம் கிடையாது. அங்க வந்து ஒன்றும் புரியுதுங்களா? அங்கதான் அங்க மக்கள் வந்து விரும்புறது என்னன்னா இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுன்றத ஒரு மனநிலைமை தெளிவா இருக்கிறாங்க. கன்னியாகுமரி வந்து ஸ்ட்ராங் மீனவ கடற்கரை. அங்க கன்னியாகுமரி ஃபுல்லா கடற்கரை ஓரம் இருக்கிறதுல யாரு? கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள். அங்க ஃபாதர் சொன்னாதான் நடக்குமே. ஃபாதர் என்ன சொல்றாரோ ஃபாதர் சொல்றதுதான் அந்த கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு நடக்கும். அந்த உவரி இடையங்குடி அந்த பார்டர் ஃபுல்லா. அங்க எப்படி சார் ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட்டணியில் இருக்கும்போது ஜெயிச்சாரு? அப்ப நீங்க அவரை நீங்க தோக்க அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது நான் கட்டாயம் சார் நான் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன்னு. இதே டி நகர்ல நம்முடைய சத்யானை எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு சார்? தோத்தாரு. யோசித்து பாருங்க. எல்லாம் கம்மி. நம்ம துரைமுருகன் சார் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? சிறுபான்மை மக்கள் இருக்கிற ஊர்லயே எல்லாமே கம்மி ஓட்டுல தான் சார். சிறுபான்மை வந்து தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 1ஆம் தேதி கொடுத்த கல்லறையிலேயே நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. சென்னையில் இருக்கிற ஒரு ஆணைய தலைவரை உங்களால கூப்பிட முடியல, வாரிய தலைவரை கூப்பிட முடியல, வகுப்பு போர்டு தலைவரை கூப்பிட முடியல. ஒரு திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இயக்கத்தை நடத்துறாரு. அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் சிஎம் பார்க்குறாங்க. பணம் கொடுத்தவங்களாம் போய் சிஎம் பார்க்குறானா? பணம் இல்லாதவன் சாமானியன்
எங்களை போல சாதாரணமா இருக்கிறவங்க முதலமைச்சர்கிட்ட போக முடியாது சார். இப்போ அதே மாதிரி இப்போ 2026 தேர்தல் அப்படின்னு வரும்போது திரு சீமான் அவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்மை காலங்களில் வந்து கிறிஸ்துவ பேரியக்கத்தினுடைய தோழர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியா போய் சந்திச்சுட்டு வர்றாரு. அவருடைய சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணன் திருச்சிக்கு போனாங்க, பல ஊர்ல அவர் நடத்துறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டா கூட ஒரு இடத்துல போய் ஒரு கிறிஸ்துவ பாடல்லாம் பாடினார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம், அவர் பேசுறது எல்லாமே மக்களுக்கு பிடித்திருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு கூட்டணியுள்ள வந்தால் மட்டும்தான், தனித்து நின்னால் என்னைக்கும் வரவே முடியாது. 234 தொகுதியிலும் அவர் தனி ஆட்களை நிறுத்தி, தனி ஆட்கள் வேட்பாளரை நிறுத்துவதில் அவருக்கு தேவையான 8% அல்லது 9% ஓட்டுகள் உண்டே தவிர, ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால்தான் அவர் பேசுவது, அவர் சொல்லுவது செய்ய முடியுமே தவிர, எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியலன்னா எப்படி சார் மக்கள்கிட்ட பேச முடியும்? அண்ணன் வந்து இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத நல்ல வலுவான ஒரு நாம் தமிழர் கட்சி. ஆனால் இன்றைக்கு மக்கள்கிட்ட நீங்க வரணும்ல. இப்போ ஒரு கூட்டணி இருந்தா மட்டும் தானே சார் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள இதா இருக்க முடியும். அப்படியேப்பட்ட தேசிய கட்சிகளே நீ கூட்டணி இல்லைன்னா ஆட்டம் கண்டுறாங்களே. அண்ணன் வந்து என்னைக்கும் கூட்டணி இல்லைன்னு நேற்று கூட பேசுறாரு சீமான் அண்ணன். நான் இப்போ கூட்டணியே வைக்க மாட்டேன்னு. அப்போ எப்படி மக்கள் வந்து எத்தனை நாள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத போட்டில் போக முடியும்? ஒரு நாள் போகலாம், 2 நாள் போகலாம். இப்போ கூட இருக்கிறவர்கள் வந்து செலவு பண்ணி கடன்காரன் ஆகி வேட்பாளராக நிறுத்தி அவங்க வந்து மறுபடியும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் தானே அவங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா வாங்கின கடனையே அவங்க அடைக்கிறதுக்கு திருப்பி ஒரு 5 வருஷம் அவங்க கஷ்டப்படணும். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நல்ல கருத்துக்கள், அவர் நல்ல இதெல்லாம் சொல்றாரு. ஆனால் அவரை காட்டிலும் இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் வர்றார் களத்தில். அவர் விஜயனுடைய அதாவது முன்னெடுப்பு, அவருடைய இதெல்லாம் வந்து இன்னைக்கு வேணா ஒரு மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரொம்ப. விஜய் அவர்கள் கூட்டணி இல்லாம ஜெயிச்சிட முடியுமா? இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் கூட்டணி வேணும்னு சொல்றீங்க. சரி, விஜய் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா அமைப்பு கட்சி நடத்திட்டு வராங்க. இவருக்கு இதுதான் முதல் தேர்தல். இப்ப விஜய் அவர்களுக்கு கூட்டணி தேவை இருக்காதா சார்? விஜய் கூட்டணி அமைச்சு கொண்டு இருக்கிறாரு சார். விஜய் சார் கூட்டணியா தான் சந்திப்பாருங்க. கூட்டணி அமைச்சு கொண்டிருக்காரு அவர். கூட்டணி அவர் என்ன சொல்ற, முதலமைச்சர் வேட்பாளர் தான் நான் சொன்னாரே தவிர கூட்டணி இல்லை என்று அவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுவார். அவர் இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு எந்த கூட்டணிக்கும் வர வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நாளைக்கு அதிமுக கூட்டணிக்கு வரலாம், பேசலாம். அவங்க நன்மையில நடந்த பொதுக்குழுல கூட நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் சார். இன்னைக்கு பேசுறது நாளைக்கு செல்லாது சார். இல்ல அப்படி ஒரு யதார்த்த அரசியல், அப்படியான ஒரு அரசியல் இல்ல, ஒரு மாற்றத்துக்கான தலைவர் அதுல 100% உண்மை சார். அவர் பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர் பின்னாடி எல்லாம் இருக்கிறார்கள். நான் வந்து அதை விமர்சிக்க நான் விரும்பவில்லை. அண்ணன் அவர்கள் வந்து இன்றைக்கு அரசியல் களத்துல 2026 விஜய் அண்ணனுக்கு வந்து இது புதுசு. ஃபர்ஸ்ட் தேர்தல் களம் இயக்கமாக இருந்தது. மக்கள் பணியாற்றினார்கள், புது களத்துல வந்து இறங்கினார்கள். ஆனால் புது களத்தில் இறங்கும் பொழுதே அப்போ இருந்த அப்படிப்பட்டதான ஒரு நல்ல திறமையான கேப்டன் அவர்களே வந்து கூட்டணி அமைச்சு தான் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை அமைச்சார். ஒரு கூட்டணியை அமைத்தது பிறகுதான் அவர்களுடைய எல்லா விதமான அடிப்படை, அதாவது சார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற கட்டமைப்பு எந்த இப்போ இயக்கத்துக்கும் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கிறோம். திமுக அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு கிளையிலிருந்து, நகரத்திலிருந்து, வட்டத்திலிருந்து, மாவட்டத்திலிருந்து, மாநில வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் வந்து மற்ற எந்த கட்சியிலையுமே கிடையாது. அப்படின்னும் போது மேல்மொட்ட சிட்டியில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டா சார், கிராமத்துக்குள்ள போன ஒரு கிராமத்தில் பட்டி தொட்டியில போய் நீங்க கேட்டா கூட அங்க ஒரு திமுகவும் ஒரு அதிமுகவும் இருப்பார்கள். ஆனால் விஜய் அண்ணனுக்கு வந்து இப்போ வந்து கட்டாயம் கூட்டணி அமைச்சால் மட்டும்தான் அவர் கட்டாயம் அதிமுக கூட்டணிக்கு வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வெகு விரைவில் 2026 இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 மாதத்துக்குள்ள அவர் கட்டாயம் கூட்டணிக்குள்ள வருவார். இன்றைக்கு ஒருவேளை தனித்து நிற்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் தள்ளப்பட்டிருந்தாலும், ஆனால் அவர் நிலைப்பாட்டில் கடைசியாக அவருக்கு அவர் சொல்றாரு, ஒன்னே ஒன்று தான் எனக்கு எதிரி, திமுக தான் என்னுடைய எதிரி. திமுகக்கும் தாவகாக்கும் தான் போட்டியே தவிர வேற யாருக்கும் போட்டி கிடையாது. அப்போ எல்லாருடைய மனநிலைமையும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். திமுகவும் போன வருஷம் வந்து போன ஆட்சியில வந்து பெரிய ஓட்டு சதவீதத்தெல்லாம் ஜெயிக்கல சார். 3% தான். அது 2.80 சம்திங்ல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இதில் பாராளுமன்ற தேர்தலையும் நீங்கள் கணக்கு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு கம்மி தான். பாராளுமன்றத்தில் 40 சீட்டும் பிடிச்சாங்க. ஆனால் அந்த தேர்தலில் நீங்கள் பார்க்கும் பொழுது கம்மி தான். இந்த ஓட்டு சதவீதத்தை நீங்கள் வைத்து கணக்கு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதே நிலைமை சிறுபான்மை மக்கள் புறக்கணிக்கப்படுகிற அல்லது சிறுபான்மை மக்களை இன்றைக்கு ஆதாயத்திற்காக இன்றைக்கு முக்கியத்துவம் படுத்த முடியாதபடி எத்தனையோ பேர் இன்றைக்கும் முதலமைச்சருடைய கிட்ட போய் கோரிக்கை கொடுக்கறதற்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க. ஆனால்
ஒரு சில அமைப்பு மாத்திரமே முதலமைச்சரை சந்தித்து கொண்டு முதலமைச்சருக்கு நாங்கள் தான் சொல்லி இன்னைக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் சமூக நீதி அரசை நிச்சயம் அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாட்கள் சிறுபான்மை மக்களே ஆயத்தமாயிட்டாங்க. அரங்கத்திற்கு வந்து நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்கிறீங்க, எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி ஃபாதர். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.